வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் திமுக தோற்கும் ரகசிய ஆலோசனை திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒரு தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஒன்றுமே பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு சில பின்னடைவை நோக்கிய ஒரு செயல்பாடாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதன் காரணமாக ஒரு சில மக்கள், அதாவது தொகுதி மக்கள், நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக வாக்குகளை செலுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது கருத்து கணிப்பில். இது மட்டும் இல்லாமல் உளவுத்துறை சொன்ன ரிப்போர்ட்டின் மூலமாக கூட ஒரு சில தகவல்கள் இதை குறிப்பிட்டு தான் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அதனால் பெரும்பாலான டஃப் காம்படிஷன் என்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கக்கூடிய இடங்கள் கோவையில் வாய்ப்பே இல்லைங்க. அங்கே அதிமுக பெரும்பான்மையாக இருக்கிறதுனால கோவையில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கொஞ்சம் பார்த்திங்கன்னா தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அரசியல் வட்டாரங்களில். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு தொகுதி தேனியை பொறுத்த வரைக்கும் என்னதான் பார்த்திங்கன்னா ஆல் ஓவராக பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பல தொகுதிகளில் பல சதவீத வாக்குகளை வைத்தாலும் தேனியை பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இது போன்று நிறைய விதமான தொகுதிகள் இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் தோல்வி என்பது கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு முக்கியமான அரசியல் நிபுணர்களும் விமர்சகர்களும் நிறுவியாளர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் அப்படி நடைபெற்றால் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் என்பது மாறுதலாக இருக்கும். புதிய விதமான பார்த்திங்கன்னா விஷயங்களை செய்து சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தோல்வியுற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக இறங்கி வேலை பார்ப்பாங்க. அந்த அளவிற்கு விஷயங்கள் என்பது மிக தீவிரமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். நம்மளுடைய சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். அரசியல் சார்ந்த காணொலிகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து கொண்டே இருக்கும்.